தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன்களுக்கு, முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு மீண்டும் அரசாங்கத்திலே வேறொரு பதவியிலே, சிவில் பதவியிலே அமர்கின்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே இராணுவத்திலே சேர்த்திருந்த அந்த விடுப்பு நாட்கள் என்பது அவர்களுடைய புதிய சேவையினுடைய விடுப்பு நாட்களுடன் சேர்க்கப்படுவதில்லை. மாறாக அவர்கள் விரும்பினால் அந்த காலத்திற்கு என்கேஷ்மெண்ட் பெறலாம். அதற்கு பின்னால் அவர்கள் புதிய ரீஎம்ப்ளாய்மெண்ட் மூலமாக புதிய பதவியிலே சேர்ந்த பின்னால் ஓய்வு பெற்றால், ஏற்கனவே ஆர்மியிலிருந்து வந்த நேரத்திலே எத்தனை நாட்கள் என்கேஷ்மெண்ட் பெற்றிருக்கின்றார்களோ அத்தனை நாட்களே எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடிய 300 நாட்களிலே அவைகளை கழித்து மீதமுள்ள நாட்களுக்கு மட்டும்தான் இந்த என்கேஷ்மெண்ட் என்பது வழங்கப்படுகின்ற நிலைமையானது தற்பொழுது தொடர்கிறது. உதாரணமாக அஞ்சல் துறையிலே 16/2/1988 ஆணையின் மூலமாக ஒருவர் ஆர்மி போஸ்டல் சர்வீஸிலே எத்தனை நாட்களை சேர்த்து வைத்திருந்தாலும் அவர்கள் அங்கிருந்து வருகின்ற பொழுது அதை என்கேஷ்மெண்ட் செய்தால் அந்த அமௌண்ட்டை பெறலாம். ஆனால் அந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸிலே அவர்கள் சேர்த்து வைத்த லீவானது திரும்ப வந்தவுடன் அவருடைய கணக்கிலே சேர்க்கப்பட மாட்டாது என்கின்ற விளக்கமானது தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதற்கான என்கேஷ்மெண்ட்டை பெற்றால் பின்னால் அவர்கள் அந்த என்கேஷ்மெண்ட்டிலே அவர்களுக்கு மிக பெரிய பாதிப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும். ஏனென்றால் 300 நாட்கள் இருக்கிறது என்றால் 100 நாட்கள் ஏற்கனவே அதை அனுபவித்து விட்டால் அன்று இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் என்பது மேற்கொண்டு ஒரு 20 வருடங்களுக்கு பின்னால் பெறக்கூடிய அந்த தொகையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது மிக கணிசமான இழப்பை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆர்மி பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு என்கேஷ்மெண்ட் என்பது முடித்துவிட்டு அதற்கான அந்த பணம் என்பது வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த லீவானது சிவில் சர்வீஸிலே சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற மிக சரியான கோரிக்கை என்பது ஜேசிஎம் ஸ்டாண்டிங் கமிட்டியிலே எழுப்பப்பட்டு இருக்கிறது. இந்த கோரிக்கை மிக வலுவாக எழுப்பப்பட வேண்டும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ஜஸ்டிஸ் என்பது களையப்பட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். என்ன தோழர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.